Hello students, welcome to Hiba Maths. 9th standard mathsல Venn diagramல நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கமெண்ட்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் Venn diagram மட்டும் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம Venn diagramல வர டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரே இதாக நான் கொடுத்துருக்கேன். சம்ஸ் மாதிரி இருக்காது. ஏ யூனியன் பின்னா என்ன பண்ணணும், ஏ டிசெஷன் பின்னா என்ன பண்ண போகிறோன்றத நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வென் டயக்ராம்ல டவுட் இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். இப்போ 2 செட் கொடுத்துருக்காங்க, ஏபி கொடுத்துருக்காங்க. ஏபி இருக்குன்னா இப்போ ஏ வேல்யூ மட்டும் நம்ம வந்து கேட்டிருக்காங்கன்னா ஏவை மட்டும் நம்ம ஷேட் பண்ணா போதும். ஏ சர்க்கிள் இது பி சர்க்கிள், அதாவது இது ஏவோட செட்டு, இது பியோட செட். இப்போ ஏ கேட்டிருந்தாங்கன்னா ஏவை மட்டும் நம்ம ஷேட் பண்ணால் போதும். இப்போ ஏவோட செட்டை மட்டும் நம்ம ஷேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி பி செட் கேட்டிருந்தாங்கன்னா ஏ சர்க்கிள் விட்டுட்டு பி சர்க்கிள் மட்டும். சரிங்களா? பி சர்க்கிள் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஷேட் பண்ணுறோம். ஏ மட்டும், இது பி மட்டும். இப்போ இதே 3 செட்டில் கேட்டாங்கன்னா, 3 செட் ஏபிசியில் கேட்டாங்கன்னா சேம் ஏ சர்க்கிள் மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணோம். பி இங்கே வருது, சியோட சர்க்கிள் இங்கே வருது, அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. நமக்கு ஏ மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஏ சர்க்கிள் மட்டும் கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணோம். பி மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா பி. அண்ட் முக்கியமான விஷயம், டயக்ராமில் ஏபிசி சர்க்கிள் என்ன அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். வெளியே நம்ம மென்ஷன் பண்ணலன்னா மார்க் வராது. இப்போ பி சர்க்கிள் மட்டும் ஷேட் பண்ணிட்டேன். அடுத்து சி சர்க்கிள் மட்டும். சி சர்க்கிள் கீழே இருக்க பாருங்க. சி சர்க்கிள் மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், ஷேட் பண்ணிட்டா போதும். ஏபிசி 3 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அடுத்தது, இப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு யூனியன். ஏ யூனியன் பின்னா என்ன அர்த்தம்? 2 செட்டையும் சேர்க்கணும், 2 செட்டையும் ஆட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ யூனியன் பி. அப்போ இந்த 2 செட்டையுமே நம்ம ஷேட் பண்ணணும். 2 சர்க்கிளையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணணும். எந்த ஒரு இடமுமே மிஸ் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக 2 செட்டில் இருக்கிறதும் எடுத்து எழுதுவோம்ல, அதே மாதிரி 2 சர்க்கிளையுமே நம்ம ஷேட் பண்ணணும். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷனா என்ன? இந்த செட்டில் இருக்கிறதும் வரணும், இதில் இருக்கிறதும் வரும். ரெண்டுமே எங்கே மீட் பண்ணுது பாருங்க, அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த பார்ட் இருக்கு பாருங்க, 2 சர்க்கிளும் ஒரு இடத்துல ஒன்றா சேருதா, மீட் பண்ணதா? ஸோ இந்த இடம் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்தது ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா என்ன? ஏ செட்ல இருந்து பி செட்டை மைனஸ் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம்ல. பி செட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இந்த சர்க்கிள்குள்ள ஷேடிங்ஸ் வரவே கூடாது. நம்ம ஏ சர்க்கிள் மட்டும்தான் ஷேட் பண்ணோம், பி சர்க்கிளை தொடவே கூடாது. இதுதான் ஏ மைனஸ் பி. இதுவே பி மைனஸ் ஏனா பி சர்க்கிள்ல இருந்து ஏவை மைனஸ் பண்ணோம். அப்போ பி சர்க்கிள் மட்டும் தான் நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கணும், ஏ சர்க்கிளை ஷேட் பண்ணவே கூடாது, ஏ சர்க்கிளை தொடவே கூடாது. இது ரெண்டும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஷேட் பண்ணணும். அடுத்த செட் பாருங்க, ஏ யூனியன் பி இன் 3 வேரியபிள்ஸ். ஏ யூனியன் பி இன் 3 வேரியபிள்ஸ். அப்போ ஏ அண்ட் பி செட் ஸோ கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணோம். இங்கே வந்து சி சர்க்கிள் இங்கே வருது, அப்போ நான் இதை ஷேட் பண்ணுமா அப்படின்லாம் கிடையாது. ஏ சர்க்கிள் பி சர்க்கிள் மட்டும் தான் நம்ம கவனமாக பார்க்கணும். ஏ சர்க்கிளும் பி சர்க்கிளும் நம்ம ஷேட் பண்ணிட்டோமா? அடுத்து பி யூனியன் சி. அப்போ பி அண்ட் சி இது ரெண்டும், பி அண்ட் சினா இந்த 2 சர்க்கிளும் நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுவீங்க இல்லையா? கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஏன்னா வென் டயக்ராம்லேருந்து 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் வரும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துடலாம். பி யூனியன் சி. அடுத்து சி யூனியன் ஏ. சி யூனியன் ஏ ஆர் ஏ யூனியன் சி. இதுவும் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது இதே தான் பி யூனியன் ஏவோட ஆன்சராகவும் இருக்கும். இதே தான் சி யூனியன் பி, ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இது சி யூனியன் ஏவாக இருந்தாலும் ஏ யூனியன் சியாக இருந்தாலும் ஒரே மெத்தட் தான். ஏ செட்டையும் சி செட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணியிருக்கணும். ஏ செட் அப்புறம் சி செட் ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை, ஏ யூனியன் பி கூட பி யூனியன் ஏ. இப்போ இன்டர்செக்ஷன், ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும். இது ஏ செட்டு, இது பி செட். இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இந்த நடுவில் அந்த இடத்த மட்டும் ஷேட் பண்ணும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏ அண்ட் பி செட்டு இன்டர்செக்ட் ஆகிடும்.
அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி, இது பி செட், இது சி செட். இந்த இடத்த மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், ஷேட் பண்ணால் போதும். பி அண்ட் சி செட் வந்து இன்டர்செக்ட் ஆகிற இடம். அடுத்து சி இன்டர்செக்ஷன் ஏ, சி அண்ட் ஏ, இந்த ரெண்டு செட்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்த நம்ம என்ன பண்ணால் போதும், ஷேட் பண்ணால் போதும். அடுத்தது ஏ மைனஸ் பி, 3 வேரியபிளில் ஏ மைனஸ் பி இன் 3 வேரியபிள்ஸ். இதுலேயும் பாருங்கள், நீங்கள் ஏபி மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். இந்த சர்க்கிளோடு நிறுத்திடணும். இந்த சர்க்கிளோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேட் பண்ணிட்டா போதும். சரிங்களா? அடுத்து பி மைனஸ் சி, அப்போ பியிலேருந்து சியை மைனஸ் பண்ணுறோம். அப்போ இந்த பார்ட்டோடு நிறுத்திடணும். சி சர்க்கிளை தொடவே கூடாது. புரியுதுங்களா? சியோட சர்க்கிளை நீங்கள் டச் பண்ணவே கூடாது. சி சர்க்கிளை விட்டுறணும். ஏ சர்க்கிளோடது வரலாம். சரிங்களா? அடுத்து சி மைனஸ் ஏ, சியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணுறேன். சியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணுறேன். அப்போது சேம் சி மட்டும். இப்போ இதே இது மாறி வருதுன்னு வைங்க, பி மைனஸ் ஏன்னா பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணிடும். பி மைனஸ் ஏன்னு வைங்க, ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. பி செட்லேருந்து ஏவை மைனஸ், அப்போ ஏ சர்க்கிள்குள்ளே நீங்கள் ஷேடே பண்ணக்கூடாது. பி மட்டும் தான் ஷேட் பண்ணும். இப்போ ஒரு வேளை சி மைனஸ் ஏ பண்ணுறோம், ஏ மைனஸ் சினா சியை விட்டுறணும், ஏவை மட்டும் ஷேட் பண்ணும். புரியுதா? எந்த வேல்யூ ஃபஸ்ட்டு வருதோ அந்த செட்டை மட்டும் தான் ஷேட் பண்ணும். செகண்டாக இருக்க செட்டை தொடவே கூடாது, அப்படியே விட்டுறணும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த செட் ஏ டேஷ், ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்னா ஏ செட்டை மட்டும் விட்டுட்டு காம்ப்ளிமெண்ட்னா யூனிவர்சல் செட்டு வரைஞ்சிரும் இல்லையா? ஏ சர்க்கிளை மட்டும் விட்டுறணும். பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடமும் நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட்டாக ஏ சர்க்கிளை வந்து விட்டுறணும். பாருங்க, ஏ சர்க்கிளை தவிர பேலன்ஸ் இருக்க எல்லா இடமும் ஷேட் பண்ணியிருக்கேன்னா ஏ மட்டும் நான் டச்சே பண்ணேன். அப்போ பி டேஷ்னா எப்படி இருக்கணும்? பி சர்க்கிளை மட்டும் விட்டுறணும். பி சர்க்கிளை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், ஷேட் பண்ணும். பி சர்க்கிளை மட்டும் விட்டுடும். இப்போ அடுத்து ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஏ யூனியன் பி தான் நமக்கு என்னன்னு தெரியும், இந்த ரெண்டும் சேர்றதா ஏ யூனியன் பி. இப்போ இதில் பாருங்க, ஏ யூனியன் பினா இது ரெண்டும் சேர்ந்து வர்றது. ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் என்ன பண்ணும், என்ன அங்கே ஷேட் பண்ணியிருந்தோ அதை இங்கே ஷேட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ரெண்டு சர்க்கிளையுமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து விட்டுறணும். ரெண்டு சர்க்கிளையும் தொடக்கூடாது. அது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறத கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னது ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் ஷேட் பண்ணிடுவோம். அப்போ இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் தான் விட்டுறணும், பேலன்ஸ் இருக்க எல்லாமே. அப்போ ஏ சர்க்கிள்குள்ளேயும் ஷேட் வரும் இல்லையா? நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும்தான் ஷேட் ஆகக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே என்ன ஆகிடும், ஷேட் பண்ணிடணும். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இவ்வளோதான் இதை ரிலேட்டட் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வரும். வேறு எதுவும் நான் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு 5 மார்க்லலாம் எப்படி கேட்பாங்கன்னா, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சின்னு கேட்பாங்க. நான் ஒரு சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுக்கலாம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ 3 சர்க்கிள் வரையணும் இல்லையா? ஏ ஒன்று, பி ஒன்று, சி ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பி இன்டர்செக்ஷன் சி. இது ரெண்டும் பி செட்டு, பி செட் அப்புறம் சி செட். இன்டர்செக்ஷன் எப்படி பார்த்தோம், பி இன்டர்செக்ஷன் சி, இந்த மாதிரி ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் மட்டும் பார்த்தோமா? அடுத்தது பாருங்கள், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏ செட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணுமா ஏ யூனியன்னா? இல்லையா? இது ஏ, இது பி, இது சி. இந்த 3 செட்டில் ஏ யூனியன்னா ஃபஸ்ட்டு ஏ கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணும், ஏ செட்டை ஷேட் பண்ணும். யூனியன்னா இது ரெண்டு செட்டையும் சேர்த்துக்கணும். அப்போ ஏ செட்டையும் பி இன்டர்செக்ஷன் சியும் சேர்த்து எழுதணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது செஞ்சிங்கன்னா 5 மார்க் நமக்கு. அடுத்து ஆர்ஹெச்எஸில் ரெண்டும் தனித்தனியாக ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு. இப்போ ஏ யூனியன் பினா 2 செட்டு தான் வரையணுமா? கிடையாது. ஏன்னா நம்ம கொஷினில் 3 செட்டுமே இருக்குது. ஏ பி சி இருக்கிறனால 3மே தான் வரையணும். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. அப்போ ஏயோட செட்டும் பியோட செட்டும் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏ யூனியன் சி. சேம் 3 சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணோம். ஏபிசி. ஏ யூனியன் சினா ஏ அண்ட் சி. ஏ சர்க்கிள்,
அப்படியே சி சர்க்கிளும் நம்ம ஷேட் பண்ணிடுறோம். இப்போ ரெண்டும் சேர்த்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இந்த ரெண்டு செட்டில் இருக்கிற இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட்னா ஒரே மாதிரி வருது. இப்போ இதில் பாருங்கள், ஏ சர்க்கிள் ரெண்டுத்துலையுமே கம்ப்ளீட்டாக ஷேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஷேடாக இருக்குது, இங்கே ஷேட் ஆகலை, இங்கே ஷேட் ஆகலை, இங்கே ஷேடாக இருக்குது. அப்போ எடுத்துக்கக்கூடாது, ரெண்டுத்துலையுமே இருக்கணும். இப்போ இந்த நடுவில் இருக்கிற டேர்ம் மட்டும் ரெண்டுத்துலையுமே ஷேட் ஆயிருக்கா, இதுதான் நம்ம இப்போ இங்கே செய்ய போகிறோம். ஏபிசி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ சர்க்கிள் கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணும், அப்புறம் பி இன்டர்செக்ஷன் சி. இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இது ஒரு 5 மார்க். ஸோ இவ்வளோ தான் வென் டயக்ராம்ன்றது. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக செஞ்சிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், வேறு டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.